சரிடி நீ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல, பார்த்து கவனமா இரு, டென்ஷன் ஆயிட்டு இருக்காத சரியா? யோ சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத ஐயா, கடுப்பாகுதியா இதையவே கேட்டு கேட்டு. பொண்டாட்டி ஏதாவது துக்கமா இருக்கிறா, கஷ்டமா இருக்குதா, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறா, கோவமா இருக்கிறா, டென்ஷனா இருக்கிறான்னு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போகணும், எங்கேயாச்சும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும், சமாதானப்படுத்தணும்னு சொல்லு கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்னையா பக்கம் பக்கமா டைலாக் 3/4 மணி நேரத்துக்கு பேசிட்டு நின்றுட்டுக்கிற? கிளம்பியா, சும்மா தேவையில்லாம ஏதேதோ பேசி இன்னும் என்னை எச்சாதான் பாவமாக்கி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறேன். அட்வைஸ் பண்றேன், புத்தி சொல்றேன்ட்டு சும்மா கண்டதையும் பேசிட்டு எத்த கோவப்படுத்திட்டு கிளம்பியா போ. உனக்கு தான் நேரமாச்சுல்ல, எதுக்கு இன்னும் நின்றுட்டு இருக்கிற? கிளம்பு கிளம்பு. அடிப்பாவி என்னடி பொஸ்கோன் இப்படி பேசிட்ட? இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம கழுத்து குடிச்சு வெளியே தள்ளி ஆபீஸ்க்கு துரத்து வா, நம்ம கிளம்பலாம். சரி நீலா, சரி பாத்துரு, நான் போயிட்டு வரேன், எங்க அம்மாட்ட சொல்லிடு. நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறது? நானும் ஒரு மனுஷி தானே, அட்வைஸ் பண்றேன் புத்திமதி சொல்றேன்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இது பேர் தான் அட்வைஸ் பண்றதான் அட்வைஸ். அந்த ஆள் பண்ணதுல ஏதாவது உருப்படியா ஒன்னாச்சு நமக்கு இதாச்சா? நம்மளை திட்டுற மாதிரியே தான் குத்தம் சொல்ற மாதிரியே தான் அட்வைஸ் பண்றாங்க இல்லையா? நல்ல விதமா ஏதாவது சொன்னான ஒரு வார்த்தையாச்சு? நான் எவ்வளவு நேரம் தான் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இப்பவாச்சு கிளம்பி போனானே. எப்பா இந்த டொப்பி மண்டையை பேசின பேச கேட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டப்பா. போய் இன்னொரு காப்பி போட்டு குடிச்சிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இனி இந்த கிளவி வேற என்ன பண்ணுதுன்னு தெரியல. வாடா, டைம் ஆச்சு போலாம், பஸ் வேற வந்துடுடா. ஏன்டா இன்னும் நின்னுட்டே இருக்கிற? எப்ப இருந்து கூப்பிட்டு இருக்கிற? கிளம்புடா. நீ வரையா இல்லையா? இல்லாட்டி நான் போகட்டுமா? அட இருக்கும் மாதிரி எப்ப பார்த்தாலும் அவசரப்பட்டுட்டே இருக்கிற. பஸ் அதெல்லாம் வரும்போது கரெக்டா போயிடலாம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, நில்லு. அம்மா அம்மா. ஏன்டா ஏன் பூமாரி அப்படியே நேரமாச்சுன்னு சொன்னா இன்னும் கிளம்பலையா? நான் கூட போயிட்டாங்கன்னு சொல்லி புடக்காளி பக்கமும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா எதுக்கு கூப்பிட்டா? இன்னும் கிளம்பாம ஏன் என்ன பண்றா? டைம் ஆச்சுமா, இவன் கூப்பிட்டு வரவே மாட்டேங்கிறாமா. இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். பேசாம நான் மட்டும் போயிடலாமான்னு இருக்குது. ஏன் பூமாரி எப்ப பார்த்தாலும் பஸ் ஸ்டாப் நீ தான் முதல் ஆளா போற? பஸ் நீ போய் 1/4 மணி நேரம் கழிச்சு தானே வருது. அங்கே போய் நிற்கிறதுக்கு இங்கே நில்ல, போலாம். கரெக்டாக அதெல்லாம் போயிடலாம். இது சும்மா ஆத்திரப்பட்டுட்டு. சரிடா, அந்த புழுது நேரம் வச்சுருந்தது இல்லை. ஏன் கிளம்பாம நீன்னு சொல்லி உனக்கு வீட்டில்? அம்மா காசு கொஞ்சம் வேணும், அதுக்கு தான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் நேற்று கேட்கறதுக்கு மறந்துட்டேன். இப்ப இருக்கிற காசு அதான் பீஸ் தானே கட்டணும். அதுக்கு தான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்களா, அப்ப நான் கட்டிக்கிறேன். ஏன் அதுக்குள்ள என்ன காசு வேணும்னு கேட்டு இருக்கிறேன். சரி அதான் இது 50-100 ரூபா இருக்கும், சில்லற எடுத்துட்டு வந்து வேணா தரேன். ஃபீஸ் காசு இல்லம்மா, அதை நீங்களே கட்டிக்கோங்க. அப்புறமா செலவுக்கு தான் காசு வேணும். சரி இருடா, சில்லற இருக்காது, ஏதோ 50-100 இருக்குதா என்னன்னு பாக்குறேன். இருக்கிறது கொடுக்குறேன் இரு. 50-100 இல்லம்மா, 1000 ரூபா வேணும். 1000 ரூபாயா? இப்ப இருக்கிற 1000 ரூபா? நீ பாட்டுக்கு வந்து என்ன கொடுத்து வச்சவனாட்ட 1000 கூட 2000 கூடன்னு கேட்டு இருக்கிற. இப்ப எதுக்கு 1000 ரூபா உனக்கு? அம்மா காலேஜுக்கு தானே கட்டணும். 900 ரூபா கேட்டாங்க, அதுக்கு தான் 1000 ரூபா கொடுங்கங்கற. 900 ரூபாயா? எதுக்குடா? என்கிட்ட எல்லாம் ஒன்றும் கேட்கல, உனக்கு மட்டும் எப்படி கேட்பாங்க? கிளவி பூமாரி கம்மன் இரு. உன்னோடது வேற என்னோட வேறன்னு தெரியும்ல. எங்க கிளாஸ்ல கேட்டாங்க, அதுதான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அம்மா இவன் பொய் சொல்லிட்டு இருக்கிறாமா, ஏதோ ஆண்டை போடுறக்கா கேட்டுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். பூமாரி நானும் ஒன்றும் பொய் சொல்லல, உண்மையே பேசிட்டு இருக்கிறேன். நீ வேணா என்னோட கிளாஸ்ல போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் இது கிடையாது. நானும் நிஜமா தான் கேட்குறேம்மா. இது சொல்லி 2-3 மாசம் ஆச்சுமா, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சரி அப்புறமா கொடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். இப்போ இன்னைக்கு கொடுக்கணுமா? ஏண்டா நேத்தெல்லாம் வீட்டில் தானடா கிடந்தா, அப்போ சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் அப்பா டேஸ்ட் வாங்கி வச்சிருப்பல. இப்போ என்கிட்ட காசே இல்லடா, நான் என்னத்தை பிடிச்சி கொடுக்குறது? போகிற நேரத்தில் அவசரமா கேட்குறேன். நாளைக்கு வேணா ஏதாவது கொடுத்துக்கலாம் போ. இப்போ கிளம்பு, நேரம் பேர் ஆச்சுங்கிறேன். அது போகிற நேரத்தில் தான் வந்து நிற்பேன், அது வேணும் இது வேணுன்ட்டு. நாளைக்கு வேணா கொடுக்குறேன் போ. அம்மா என்னம்மா இன்னைக்கு கொடுக்கணுமா? ஏண்டா உன்ற தொலை தாங்கவே முடியலடா. அந்த பிள்ளை என்னடா படிக்குது, அவனால ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா? அவ பாட்டுக்கு நீட்டா போறா, நீட்டா வரா, அவ பாட்டுக்கு படிச்சுக்கிறா, ஏதா இருந்தாலும் முன்கூட்டி சொல்லிடுறா. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கிற? நீ என்ன கேட்டாலும் இப்ப என்கிட்ட இல்ல. என்னம்மா என்னம்மானா நான் என்ன பண்ண முடியும்? நீ முன்னாடியே கேட்கணும், தப்பு உண்மையாலதான். நீ கண்ட பக்கம் விளையாடிக்கு போறதுக்கு, அங்க போறது இங்க போறதுக்குலாம் உனக்கு நேரம் இருக்குது. சொல்றதுக்கு உனக்கு நேரம் இல்ல. அது மீறி இருந்தீங்கன்னா போன் எடுத்து காலை வச்சுட்டு உட்காந்துக்குவ. அம்மா சோ என்னம்மா இவன் டைம் வேற ஆச்சு. சோ பாரு குமாரி இப்படி ஏதோ நிமிஷம் பண்ணிட்டு இருக்கிறான். சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் காசு 2000 ரூபாய் கொடுத்து வச்சிருந்தல, அதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து இவனுக்கு கொடுத்துரு. நான் உனக்கு அப்புறமா தரேன் 2 நாள் கழிச்சு. சரியா குமாரி? சரிம்மா. காசு எங்க வச்சிருக்கிற? என் பேக்ல தாமா இருக்குது. சரி வாடா காலேஜுக்கு வா, 1000 ரூபாய் தரவா நானே. போடா பூமாரி தருவா, வாங்கிக்கோ. ஏன்டா அப்படி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கிற? கிளம்பு போ, அதான் புள்ள கொடுப்பால, வாங்கிக்கோங்க போய். ஒரு 1000 ரூபாய் கேட்டதுக்கு என்ன இவ்வளவு நேரம் கெஞ்சு விட்டீங்க நீங்க. உங்க உள்ளக்கிட்ட நீங்க 2000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கீங்க. அவன் அண்ணாரு காலேஜுக்கு அதை எடுத்துட்டு வரா. நான் போய் அங்க அவகிட்ட கெஞ்சி மறுபடியும் வாங்குவானு. ஏமா நீங்க அந்த புள்ளைக்கு மட்டும் அப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க, நான் கேட்டா மட்டும் இப்படி பேசுறீங்க? ஏய் வாடா லூஸ் மாதிரி எதையாவது பேசிட்டு இருப்பா. அம்மா சும்மா வேற செலவுக்காக என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க.
இருக்கிறது. ஸோ இவங்க ஒரு ஆட்டத்தில் பாத்திரமெல்லாம் வேலைக்கு போட்டது அப்படியே கிடக்கு, இங்கே காஞ்சு போச்சு என்னமா. அதை வேற நீ போய் கழுவி எடுத்து வைக்கணுமா? என்னம்மா ஜெனி, வெளியூருக்கெல்லாம் போனீங்க, அந்த இடமெல்லாம் எப்படி இருந்ததுமா? எல்லாம் நல்லா இருந்ததா? அப்பா அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்ததாத்தா. ரொம்ப ஜாலியாக இருந்தது. சின்ன பிள்ளைக்கா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அந்த மாமாவும் நல்ல ஜாலியாக தான் இருந்தாங்க. கிருஷ்ணனும் எல்லாருமே நல்லா தான் இருந்தோம். அப்புறம் நல்லா சுற்றி பார்த்தோம், நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்ததாத்தா. இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாருமே ஃபேமிலியே போகலாமாங்க? ரொம்ப ஜாலியாக இருக்காத்தா. ஓ அப்படியா கண்ணே, சரி சரி, ஒரு நாளைக்கு போகலாம் போகலாம். இல்லை நீயே கிருஷ்ணன் நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? அதுதான் கேட்டேன் ஜாமி நான். ஹாப்பியாக தான் இருந்தோம், ஜாலியாக தான் இருந்தோம். அதான் சொன்னல, இன்னொரு வாட்டி நம்ம எல்லாரும் போகலாம். சிம்ரன் கூட அங்கே போகலான்னு சொன்னா, அதனால இன்னொரு டைம் போகலாத்தா எல்லாரும். இது உங்களுக்கு இவ்வளோதான் புரிஞ்சுதாட்டு இருக்குது. சரி கிடக்குது போ, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்னமோ கேட்குற இவ்வளோன்னு சொல்கிறா. சரி சரி போ, வேலையை பாரு போ. காளிமா எங்கே போனா, இருக்கிறாளா இல்லையா? ஆண்டி கிச்சனில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆத்தா. ஓ அப்படியா கண்ணே, சரி சரி. எங்கே 1.5 வருஷம் போயிட்டானா வேலைக்கு? யார் ஆத்தா, கிருஷ்ணனா? ஆமாம் கண்ணே, அவனை தான் கேட்டேன். அவரே நீங்க டயர்டா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலான்னு சொல்லாதாத்தா. அதனால நாளையில இருந்து தான் போகணும். ஓ அப்படியா கண்ணே, சரி சரி கடக்குது விடு, அப்புறமா 2 நாள் கழிச்சு கூட போவாங்க. என்ன இப்போ? என்னப்பா மாப்பிள்ள, நம்ம ஊர் பக்கமே வரதே இல்ல. என்ன பண்றது சின்னமாமா, எல்லாம் கொஞ்சம் வேலையே பிஸியா இருந்துட்டோம். சரி அதான் இப்ப வந்திருக்கிறல்ல. நீங்க என்ன ஓட்டுக்கிறீங்க தோட்டத்துல இப்போ? நம்மளுக்கு தென்னந்தோப்பு கிடக்குது இல்லைங்க கொஞ்சம். அப்புறம் வாழையில கொஞ்சம் ஓட்டுக்கிறோம். பாக்கு மரம் கொஞ்சம் இருக்குது, அது அப்போ வச்சது. அது கொஞ்சம் இருக்குது அப்படியே. அப்புறம் ஏதோ பூவுங்க காய்கறிங்க எல்லாம் போடுறதுதான். நீ தான் இப்போ நாளைக்கு தான் எல்லாம் கரும்பு போட்டிருந்தான். அதான் நீ எல்லாம் எடுக்கிற டைம் ஆச்சு. நான் அடுத்த வாரத்தில் அதெல்லாம் எடுக்கணும், நாளைக்கு கொடுத்துருக்கு. ஓ அப்படிங்களா, கரும்புல ஓட்டுக்கிறீங்களா? ஆமாங்க மாப்பிள்ள, அப்புறம் என்ன பண்றதுங்க, எல்லாம் போடுறது தான். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டியதா. அது எங்க, சிலது நட்டமும் ஆகும், சிலது லாபமும் வரும். என்ன பண்றது, எல்லாம் அந்த டைமுக்கு மழை பெஞ்சா இதாக இருக்கும். இப்போதான் எல்லாம் மாறி மாறி வரதாச்சு. என்ன பண்றது, எல்லாம் இந்த கிணத்து தண்ணி போர் தண்ணி நம்பிதான் வெள்ளம் பண்ண வேண்டியதா இருக்குது. எங்க நம்ம நினைக்கிறப்ப மழை வராது, தேவையில்லாதப்ப மழை வரும். என்ன பண்றது, எல்லாம் அப்படிதான் போகுது. ஏகா அப்படி சொல்ற மறந்துட்டு அந்த கரும்பு எடுக்கிற சொல்லியிருந்தீல்ல அந்த மிஷினுக்கு, அது நான் சொல்லி வச்சிருக்கிறேன். நீ அப்பன்னு சொன்னா முன்னாடி நாள் வந்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்கப்பா. அப்போ நான் வேணா ஃபோன் நம்பர் தரேன், நீ வேணா பேசிக்கிறியா? சரிங்க ராமண்ணா. ஏங்க மாமா, கரும்பு எடுக்கிறதுக்கு மிஷின் இருக்குதா? ஆமாங்க மாப்பிள்ள, இப்பெல்லாம் யாரு கையில பண்ணிட்டு இருக்கிறது? கையில வேணும்னா அது ஒரு 10 நாள் 15 நாள் வேலையை எடுக்குதுப்பா. அது இந்த மிஷின் கூட்டுட்டேன்னு வை, அவங்க ஒரு 1.5 நாள் 2 நாள் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி அதனால கொடுத்துட்றதா. என்ன பண்றது, ஆளுங்களும் பத்துறது இல்ல. அப்புறம் அந்த மாதிரி பண்ண வேண்டியதா தான் இருக்குது. ஓ அப்படியா மாமா, ஏன் அந்த மிஷின் வாடகைக்கு எடுக்கணுமா? பேசாம நீங்களும் ஒன்று வாங்கிக்க வேண்டியதுதானே. ஒவ்வொரு தடவையும் போய் வாடகை எடுத்துட்டு இருப்பீங்களா ஏன் மாமா? ஆமாங்க மாப்பிள்ள, வேற என்ன பண்றதுங்க, அது சொந்தமா வாங்குவோன்னு 10 லட்ச ரூபா வருங்க. அது நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ 2-3 நாளைக்கு தான் வேலைக்கு தேவைப்படும். அது எதுக்கு வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே போட்டு வச்சிருந்தாலும் வீணா போயிருங்க. அதனால தான் வாடகை எடுத்துக்கிறதுங்க. ஒரு 2-3 நாளைக்கு எடுத்து வாடகை பணம் சம்பளம் கொடுக்குற மாதிரி அந்த மிஷினுக்கு வாடகை கொடுத்துட வேண்டியதா. வேற என்ன பண்றது, அதை வாங்கி வச்சு அதை வேற பராமரிப்பு பண்ணிட்டு அதுல வேற ஏதாவது ரிப்பேர் ஆகும், அதை யாரும் செலவு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு வேற லட்சக்கணக்காக காசு போட்டுட்டு இருக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் வர மாதிரி இருக்குதுடா. அதனாலதான் மாப்பிள்ள எல்லாம் வாடகை தான் வாங்கிக்கிறது இந்த மாதிரி. ஆமாங்க மாப்பிள்ள, இப்போ நெல் இருக்கிறதுக்கு மிஷின் எல்லாம் இருக்குது இல்லைங்க. அதான் அந்த அறுவடை பண்ணுறப்ப அதுக்கு சொன்னோம்னா அதுக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. அது பாருங்க 1 நாள் 2 நாள் வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி தாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கிறனால அப்பப்போ வாங்கிக்கிறதாங்க. எல்லா மிஷினும் நம்ம வாங்கி வைக்க முடியுங்களா? ஆமாங்க மாமா, அப்புறம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இதுவும் தெரியாதான் இருக்குது. சரி மாப்பிள்ள, பேசி இருக்கிறீங்களா? நான் இங்கே இது மாமரம் நடவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். என்ன மாமா, மாமரம் நடவு நடக்குதா? இப்போவா? இப்போ நட்டா அப்புறம் எப்போ மாமா வரும்? ரொம்ப டைம் எடுக்குள்ள, அதுக்கு வருஷக்கணக்கு ஆகுமே. ஆமாங்க மாப்பிள்ள, நீங்க சொல்ற சரிதா. இது அந்த மாதிரி மரம் இல்லைங்க. இது இந்த இது சின்னதா வளரும்லங்க, அந்த மாதிரி இதா. இது நட்டோம்னா அது ஒரு 1.5 வருஷத்துல காய் காய்க்க ஆரம்பிச்சிருங்க மாப்பிள்ள. ஓ அப்படிங்களா மாமா? சரி சரி, நானும் வந்து பாக்குறேன். வாங்க மாமா, நானும் வரேன். சரிண்ணா, நீங்க போய் நடவு வேலையை பாருங்க. அந்த நம்பரை எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். பேசிட்டு இதா எனக்கு கொஞ்சம் காட்டுல வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்க பார்த்துட்டு அப்புறமா வாங்க அந்த பக்கம். சரிங்க சின்னமாமா, வரேங்க வரேங்க. அப்படியே உங்க தோட்டத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். சரிங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா மாமா? இன்னைக்கு பேசாம தோட்டத்துல எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் கொண்டு வந்திருக்கிற மாப்பிள்ள, எல்லாம் காலையிலேயே உங்க அன்னிக்கறி கொடுத்து அனுப்பிட்டா. இருக்குது, நீங்க இதை நான் பார்த்துட்டு வாங்க, சாப்பிடல இங்கேயே. அப்பா அத்தா, எந்த ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் என்னதான் வாங்கி கடையில சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்து உங்க கையால சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்பா, இந்த சாப்பாடு எவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேன். 4 நாள் சாப்பிடாம என் நாக்கே ஒரு மாதிரியா இருக்குது அத்தா. அடிப்பாவி, என்னென்ன விட்டு போட்டுறா பாரு. அங்க வந்து என்ன பேசிட்டு இருந்தா, உங்க அம்மா கையால சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சியா, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கண்ணா வேணான்னு வாங்கி சாப்பிட்டா. இங்க வந்து அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுறாளே. ஐயோ ஐயோ, நம்ம புருஷன் பாக்குறானே. யோ சென்ட்ராஸ், என்னையா மொத்த பார்த்துட்டு இருக்கிற? அங்க என்னையா சொன்னேன், எப்பவுமே நான் சிரிச்சுட்டே இருப்பேன்னு சொன்னேன். அங்க நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுனேன். இங்க வந்தது ஏயா மூஞ்சி இப்படி காட்டுற? சரி சரி உடியா, நீ பாக்குற பார்வையே அப்படிதான். சரி, உன் முகமே அப்படிதான் சொல்லுவ.
சரி விடு என்னமோ பண்ணு. அத்தா ஆனால் பருப்பு குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது அத்தா. ஏத்தா கறிகிரி ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல? காரி வாங்கலாம் தாண்டி நினைச்சேன். சரி வா, நாளைக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். இன்னைக்கு நீ சலுப்பா இருப்ப, யார் போய் வாங்கிட்டு வர்றது? அதனால தாண்டி வேற இதே செஞ்சுட்டேன். அதுக்கு தான் உனக்கு ஆம்லேட் போட்டு வச்சிருக்கிறேனே, சாப்பிடு. பார்த்தத்த சூப்பர் ஆம்லேட் கூட நான் கேட்காமயே போட்டு கொடுத்துருக்கீங்க. என்ற மாமியார்னா என்ற மாமியார் தான். என்ற மனசை புரிஞ்சு நடத்துக்குவாங்கப்பா. ஐயோ என்ன இவ இப்படி ஐஸ் குடிக்கிறா? ஊருக்கு வந்து நம்ம அம்மாவை வந்து திட்டிட்டு கிடந்தா இங்க வந்து அப்படியே மாத்தி பேசுறாளே. நானால ஒரே மாதிரி தான் சின்ன உள்ள இருக்கிறேன். உனக்கு தாண்டி புரிய மாட்டேங்குது அப்பப்போ. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்றதா. என்ன தேவ அமிர்தமா இருக்குது அத்தா உங்க சாப்பாடு. உங்க சாப்பாடு சாப்பிடலன்னா ஐயோ என்னால் வாழவே முடியாதத்த. அடி பாவி சின்ன புள்ள, அங்க வந்து நீ என்னடி பேசுன? உங்க அம்மா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அன்னைக்கு மட்டன் சுக்கா சிக்கன் பிரியாணின்னு வாங்கி அமுக்கு நமக்கு நீடி இங்க வந்து அப்படியே இப்படி உருட்டி பொருட்டி பேசுறா அவரு. ஐயோ சென்ட்ராசு என்னையா பார்த்துட்டே இருக்கிற? அத்தா இவருக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கத்த சாப்பிட்டுட்டு. பாவம் அவருக்கு நாக்கு சேர்த்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சின்ன புள்ள ஆமா, எனக்கு எங்க அம்மா சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சேர்த்து போச்சு. நான் தான் மட்டன் சுக்கா சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். அதனால நாக்கு சேர்த்து போய் கிடக்குது. 4 பேரை கூட்டிட்டு வழக்கம் பண்றதுக்கு வேணாம். ஏதாவது ஒரு வயசுல கண்டுபிடிச்சிருவாங்களோ, உடனே நம்ம மாத்தணுமே. யோ சென்ட்ராசு நீயா தப்பா பேசுற? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னையா? அத்தை சாப்பாடு சாப்பிட்டாதான் திரும்ப உயிர் பிழைக்க முடியும். அதுக்கு தான் சொன்னேன். அத்தை அவர் கொஞ்சம் போட்டு கொடுங்க அத்தை சாப்பிடட்டும். அதான் நான் ஏன் சென்றாசே. என்னம்மா சொல்லுங்க. என்னோட கரெக்டா தானே சொல்றா. 4-5 நாள் கடையில வாங்கி சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்கும். நீ வீட்ல ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கிற? நான் வேணா கொண்டு வரட்டுமா? நீக்கு ஏதாவது ஆபீஸ்க்கு ஏதாவது போகணுமா? இல்லம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. நான் மத்தியானம் மேல வேணா அப்படியே சும்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாமா, நாளைக்கு வேணா போய்க்கிறேன் காலையில. இதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சும்மா போயிட்டு வரேன். ஓ அப்படியா தானே. சரிப்பா சரிப்பா. சரி கடக்கதோட அப்புறமா போய்க்கலாம். சரி அதான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துங்க சாமி. நைட்டு வேற ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்களாட்டு இருக்குது. சரியா தூக்கமே இல்லையாட்டு இருக்குது. ஏங்கண்ணே? ஆமாம்மா தூக்க கலக்கமா தான் இருக்குது. அதனாலதாம்மா பசி இல்ல. நான் அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. அது வெடிகாத்தாலும் 4 மணி ஆகி போச்சுல்ல. வந்து கொஞ்ச நேரத்துல தூங்க முடிஞ்சது. சரி அதனாலதான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. சரி கண்ணு சரி. சரி வா, சித்த நேரம் வேணா படுத்து தூங்கு போ. இல்லம்மா அப்புறமா படுத்துக்கிற விடுங்க. என்னடி சின்ன புள்ள, வேற ஏதாவது வேணுமாடி? எடுத்துட்டு வரட்டுமா? இல்லத்தா போதத்தா, எனக்கு இதுவே எனக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமா தான் இருக்குது. நான் மறுக்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. சரி உட்காந்துட்டு இருந்தா சென்ட்ராஸ் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் உனக்கு. சரிங்கம்மா. அத்தா எனக்கும். சரிடி போட்டுட்டு வரேன். சின்னப்புலா, போன இடத்துல ஒரு மாதிரி பேசுன, இங்க வந்தது எங்க அம்மா பார்த்தது எங்க அம்மா முன்னாடி வேற மாதிரி பேசுற. என்னடி சின்ன புள்ள இப்படி மாத்தி மாத்தி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது போ. யோ சென்ட்ராஸ் அதெல்லாம் உனக்கு புரியாதியா. அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் நீ கண்டுக்காத. விடுங்க. ஏண்டி சின்ன புள்ள அப்படி வந்து பாக்குற கிட்ட? இல்ல போன இடத்துல சின்ராசுன்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவரு நல்லா சிரிச்சிட்டு ஜாலியா இருந்தாரு. அது என்னமோ தெரியல, இங்க வந்தது ஒரு மாதிரியா மூட் அவுட் ஆகி உட்காந்துட்டாரு. ஏயா உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல உனக்கு பிடிக்கலையா? என்னடி உளறிட்டு கிடக்குற? பின்ன நான் என்ன கேக்குறது? வீட்டுக்கு வந்தது ஒரு மாதிரி உருண்டு இருக்கிறீங்க. ஆமா உருன்னு இருக்கிற உருன்னு. நீ என்ன அங்க வேற மாதிரி எல்லாம் பேசினா, இங்க வந்து ஒரு மாதிரி பேசுற. நான் ஏதாச்சும் கேட்டேனா? அது மீறி காட்டுறதுக்கு இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்றேன். அப்புறம் நான் மட்டும் எப்படி இருப்பேன்? போடி பேசாம அந்த பக்கம். உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயுமா? பரவாயில்லையா, நீ சொல்றது வாஸ்தவம் தான். நீ சொல்றதுலயே ஒரு லாஜிக் இருக்குது இல்ல. நான் எனக்குமே வீட்டை விட்டு வெளியே போனா அப்படிதான் இருக்குது. எல்லாம் நல்லபடியா எல்லாம் நடக்குது. நீ நல்லா தான் இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கிறோம், சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏன் நம்ம வெளியே புனியமா இருக்கிறோம்? ஒருவேளை நம்ம வீடு சரியில்லையோ? வீட்டை மாத்துனியா? இல்லாட்டி இடிச்சிட்டு நல்ல புது வீடை கட்டணும். வீடு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாட்ட சொல்லு, நான் திட்டு வாங்கிட்டு வா போ. எங்க அம்மா முன்னாடி இப்படி பேசி தெரியாத. இருக்கிற வைக்கிறேன் அவ்வளவுதான். நீ அப்புறம்